ராகி ராகிக்கு ஒரு மெஷர்மெண்ட் சொல்லலாம், அதை ஞாபகப்படுத்துங்க. இந்த இது பண்ணியிருக்கோம்ல, அந்த பேர் என்னது, பட்டர் குக்கீஸ். இந்த பட்டர் குக்கீஸில் நம்ம பட்டரை கம்மி பண்ண போகிறோம். சுகர் சேம் சுகர் தான். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்க போகிறோம், மைதா ஆட் பண்ணிக்க போகிறோம். இவ்வளோதான். பட்டரை மட்டும் நம்ம ஜாஸ்தி போட்டிருக்கோம் பட்டர் சால்ட் குக்கீஸில். இதில் வந்து நம்ம பட்டரை மட்டும் கம்மி பண்ண போகிறோம். இவ்வளோதான். மற்றபடி சேம் இதே தான். மெஷர்மெண்ட் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து இதே மாதிரி சேம் டோவை எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு ஒரு சின்ன லைட்டாக ஹோல் போட்டு ஜாம் வந்து வச்சு நம்ம மேலே வைக்க போகிறோம். இவ்வளோ தான் ஜாம் ஃபில்டு குக்கீஸ். இதில் வந்து நம்ம ப்ரீமியமாக பண்ணியிருக்கோம், அது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் இல்லாமல் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஜாம் ஃபில்டு. செக்குடு குக்கீஸ்ன்றது என்னன்னா, ப்ரீமியம்னா நம்ம நிறைய பட்டர் போட்டிருக்கோம்ல சார், அதுதான் ப்ரீமியம். ஸோ நம்ம ப்ரீமியம் இல்லாமல் பண்ண போகிறோம். அதுதான் ஜாம் ஃபில்டு. ஓகேங்களா? செக்குடு குக்கீஸ்ன்றது என்னன்னா, செக் போர்டு பார்த்துருக்கீங்களா? செஸ் போர்டு அந்த செஸ் போர்டு மாதிரி தான் அந்த குக்கீஸ்ன்றது இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் பிளாக்கு எப்படி இருக்கும்னா, அப்படியே செஸ் போர்டு மாதிரி தான். பிளாக்கு ஒயிட்டு அதுதான். அது எப்படின்னா சேம் இதே தான். இப்போ இதே வச்சுக்கோங்க, நம்ம ஜாம் ஃபீல்டு வச்சுருக்கோம்ல, ஜாம் ஃபீல்டில் லைட்டாக நம்ம கொக்கோ பவுடர் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் கொக்கோ பவுடர். இந்த கொக்கோ பவுடரை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். தனியாக 2 போர்ஷனாக நம்ம பிரிக்க போகிறோம். இந்த இதுலேருந்து கொஞ்சோண்டு நான் ஒயிட் கலரில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் நம்ம ஷேப் பண்ணி இந்த செக் போர்ட் ஷேப்பில் கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான். இந்த 2 குக்கீஸ் இவ்வளோதான். சரிங்களா? நான் இந்த குக்கீஸ்லேயே வந்துட்டு செக் போர்டையும் நான் வந்து ஒரு 2 பீஸ் செஞ்சு காமிச்சிட்டு, ஜாம் ஃபில்டையும் நான் 2 பீஸ் நான் செஞ்சு காமிச்சிட்டேன். ஓகேங்களா? சரி. நான் இது ராகி குக்கீஸ்க்கு நான் மெஷர்மெண்ட் சொல்லட்டுமா? நான் உங்களுக்குமே மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் சார். ராகிக்கு சொல்லிடுறேன். ராகி 40 கிராம்,